என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச செத்தமுடா செத்தமுடா. பேசுமா? பேசுவோம். யா ஹலோ நண்பர்களே. ஹலோ நண்பர்களே. என்னடா என்ன பண்ணுற மகிழ்ச்சி அதாவது சொல்கிறா இன்ட்ரோ போட்டுப்போம். இன்ட்ரோவே பார்த்துருவேன். I'm gonna pop some tags. Only got $20 in my pocket. I'm hunting, looking for a come up. டாபிக்கா என்ன டாபிக்? ஜென்சி. ஜென்சின்னா ஜென்லியோட தங்கச்சியா என்ன? இல்லையா அக்காவா? நாட் நெக்ஸ்ட். ஏய் ஜோக்கே இல்லை மேன், சீரியஸாக கேட்குறேன். ஜென்சினா என்னடா? ஜென்சினா அது வந்து ஜென்சி. இப்பலாம் கேட்டாரு. ஜென்சினா ஜென்சி. இதுடா வாட் இஸ் ஜென்சி? வாட் இஸ் ஜென்சி? நீ சொல்லு. ஓ அப்படி எனக்கு கேட்கல. அப்படினா ஓகே ஓகே. கூகுள் தம்பி என்ன சொல்றாங்கன்னா ஜென்சி. ஓ கூகுளுக்கே தம்பி. அப்போ நீ அண்ணன். அப்போ நான் உன்கிட்ட கேட்டது உனக்கே தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் ஜென்சி? அதெல்லாம் கேட்டு சொல்றேன் அண்ணன் கிட்ட. தம்பின்ற அண்ணன்ற போன வீடியோவில் என்ன என் பேரை சொல்கிற என்ன தண்ணி அடிச்சிருக்கியா என்ன? இல்லை இல்லை சரி ஓகே ஓகே. இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஓகே ஜென்சி அப்படின்னா இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ஜென்சி. அதுக்கான டேர்ம்ஸ் அதுக்கான 5 டேர்ம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதில் எடுத்து வச்சுருக்க முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி தான் பேசுவோம். ஆனால் எதுக்கு டேர்ம்ஸ் பேசுகிறோன்னா எங்களுக்கே தெரியல. கேவலமான டேர்ம்ஸ் அதெல்லாம். உண்மையிலேங்க பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பாக தான் இருக்கும். என்னடானா சின்ன பையனோட டேட்டிங் போகிறாங்க, என்னடானா பெரிய பொண்ணு ஏதோ இழுத்துன்னு போகுதுங்க. அக்கா மாதிரி சொக்கா மாதிரி எடுத்து போட்டு இப்போ வேணானா அழுத்து விட்ருவேன். சரி ஓகே சொக்காவை சொன்னேன். எஸ் நான் பேசுகிறேன். நான் தான் பேசுவேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் என்னென்னா சாஃப்ட் லான்ச் பிடிக்காது. சாஃப்ட் லான்ச்சே என்ன? சாஃப்ட் லான்ச்னா என்ன? நான் தான் சொல்லணுமா? ப்ரிப்பேர் பண்ணால் சொல்ல மாட்டேன் நீ? சரி ஓகே. சாஃப்ட் லான்ச்னா ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக யாருனே தெரியாதவங்க கூட சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ராக்ட் ஆகிறது தான் சாஃப்ட் லான்ச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேக் ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு 2 நாளில் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஃபேக் ஐடியா இருந்தும் தற்கொலையாக எவனாவது இருந்தானா என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சில பேர். அவங்களாம் அதில் நானும் ஒருத்தன் தான். நானும் பாதிக்கப்பட்டவன் தான். ஃபேக் ஐடியில் என்னையை வச்சு செஞ்சாங்க. ஆனால் நான் ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு நாள் கூட இல்லைல்ல, டப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொருத்தனை வச்சு தான் செஞ்சு விட்டோம். அவர் ரொம்ப ரொம்ப உருகி லவ் பண்ணார் அந்த ஃபேக் ஐடி கூடயே. திடீர்னு அது நாங்கள் தெரிஞ்சோடனே வெறுத்துட்டார், வாழ்க்கையை வெறுத்துட்டார். நேம் ரிவீல் பண்ணலாம். அவர் எங்கே சாவர வரைக்கும் போயிட்டார். சரி ஓகே எதுக்கு வீட்டுக்கு வராது ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம். கண்டென்ட் குள்ள தானே பேசிகிட்டு இருக்கோம். உண்மையிலே சாஃப்ட் லான்ச்னா இது தானே. யாருனே தெரியாதவங்க கூட சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி எல்லாமே சொல்கிறது தான் சாஃப்ட் லான்ச். நெக்ஸ்ட் என்ன எடுத்து வச்சுருக்கீங்க? பிரேக் கிரம்ப்னா இல்லை நல்லா இல்லை. ஓகே பிரெட் கிரம் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு. யாரை பிடிச்சிருக்கு? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோடா. உனக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஓகேவா? ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து நீ என்ன பண்ற, அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ போக உனக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் போகாதுடா. சரி ஓகே போயிடுச்சு. அந்த பொண்ணு ஹர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நீ என்ன பண்ற, இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி காமிச்சு எப்படி நல்லா இருக்கியா அப்படி காமிச்சுக்கிற. இந்த மாதிரிலாம் நான் அடிச்சதே இல்லை. சரி ஓகே அந்த மாதிரி காமிச்சிருக்கிறது தான் பிரெட் கிரம். ஃபேக் ஹோப்ஸ் கொடுக்குறது தான் ஃபேக் ஹோப்ஸ். ஓகேவா? நான் செய்யறேன்னா இல்லை, இவன் தான் செய்யறான். பார்த்துக்கோங்க. இவன் ஏதோ மீன் பண்றான். சொல்லு. ஹோப்ஸ் கொடுக்குறது தான் பிரெட் கிரம். அடுத்த டாபிக், அடுத்த டேர்ம் என்ன அப்படின்றது நம்ம தலைவர். எஸ் டீசிங். டீசியா இல்லை டீசிங் என்ன? டீசிங் எஸ் குறி தான். டேசிங் ஆக்சுவலாக டேசிங்னா ஒன்றும் இல்லைங்க. டாக்கிங் ஃபேஸ். கடலை போடுறதுக்கு பேர் தான் டேசிங்ன்றானுங்க. இது எதுக்கு இந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் இது வந்து ஆன்லைனில் போடுறதுன்னு இல்லை, நேர்லேயே தான் சொல்கிறானுங்க. கடலை போட்டால் நான் எப்படி சொல்கிறது, நான் இல்லை என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன்ட்ட போய் கேட்குறான், என்ன மச்சான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கடலை போடுறேன்னு நான் சொன்னான். இன்னொருத்தங்கிட்ட போய் கேட்டான், அவன் வந்து கொஞ்சம் படிக்கிற பையன், ஹைப்ரிட். அவன் டேசிங்ன்றான். ஹைப்ரிட் டேசிங்ன்றான். டேசிங்னா புரியல, என்ன யாராவது கலைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். டீசிங் நினச்சிட்டான்.
சரி ஓகே டேசிங்க அப்போ என்னடான்னு கேட்டால் டாக்கிங் ஃபேஸ். அப்போ டாக்கிங் ஃபேஸ்னு கேட்டால் கடலை போட்டுருக்கேன். உன்னை பொலிர்னு விட்டான், எனக்கு புரியல என்னடா அப்படின்னு. சரி ஓகே இதெல்லாம் எனக்கு சொல்ல ஆசை தான். நானே இப்போ தான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஓகே இதுதான் டேசிங். சரி நெக்ஸ்ட் பேஸ். அடுத்து வந்து கோஸ்டிங். கோஸ்டிங்ன்றது ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ அந்த என்ன பண்ற கோஸ்டிங் இல்லைனா இல்லை. கோஸ்டிங் அப்படின்னு என்னன்னா இப்போ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி பெட்ரூம் சொன்னதே தான். கோஸ்டிங்ன்றது வந்து இப்போ நான் ஒருத்தருக்கு பிடிச்சி மெசேஜ் பண்றேன், போக அந்த இன்ட்ரெஸ்ட் போக நல்லா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு காணாதுக்கும். அதுக்கு இல்லடா பாலாஜி கிட்டக்கு வர திடீர்னு காணாம போயிடுறேன். அந்த மாதிரி திடீர்னு காணாதுக்கும். அதுக்கு பேர் தான் கோஸ்டிங். மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டான், ரீல்ஸ் அனுப்பிவிட்டா ரியாக்ட் பண்ண மாட்டான். ஆமாம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்டாகிராம் யூசர்னு வந்துடும், எதுவும் பண்ண முடியாது. ஓகே யா ஓகே இப்போது நம்ம 5th டேர்ம் பார்க்க போகிறோம். அதுதான் கடைசி டேர்ம். அது என்ன அப்படின்னா சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா சொல்லுங்கள். அப்படின்னா இல்லை ஏன்னா இப்போ தான் ஞாபகம் வச்சுருந்தேன். சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு மேலே லவருக்கு கீழே நடுவில் யாரையாவது இருந்தால் வந்து படுத்துப்பாங்க. படுத்துப்பாங்களா? ஆஹா, படுக்கலாம் மாட்டாங்க, நடுவில் வரும். ஏதோ ஒரு கேவலமான விஷயம் தானே. சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னா ஃப்ரெண்டாகவும் இருக்க மாட்டாங்க, லவராகவும் இருக்க மாட்டாங்க, ஒரு உப்பு சப்பு இல்லாத ரசம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சாம்பார் கூட வச்சுக்கலாம் என்ன தானே. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டேர்ம் பேர் தான் சிச்சுவேஷன்ஷிப். அது என்ன அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அப்போல்லாம் லவ் பண்ணும்போது அதெல்லாம் கிடையாதுடா. லவ் பண்ணவா பிடிச்சிதா, இந்தாப்புல முத்தலகை பிடிச்சிருக்குதா, அதான்டா பிரச்சனை. அப்போல்லாம் பார்வையிலே அங்கே இருந்தாலும் இப்போல்லாம் அங்கே இல்லை தாக்கு வேண்டாம் நான். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணி பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா உடனே பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதுக்கப்புறமோ இல்லை அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து யாராவது ஒரு பெஸ்ட் சூஸ் த பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணி அவங்க கூட பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை ஒன்றே ஒன்று வந்துச்சு, ஆப்ஷன்லாம் வராது அவளுக்கு. சூஸ் பண்ணி சிச்சுவேஷன்ஷிப்பில் இருக்கிறது. ஐ மீன் ஃப்ரெண்டாகவும் இல்லாமல் லவராகவும் இல்லாமல் எதுக்கு இருக்கோன்னு தெரியாமலே இருந்துக்கிட்டு அது டாக்ஸிக்காக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சு தான் என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. இட்ஸ் ஆல் மை ஃபேட்டா. எல்லாம் அவ்வளோதான் சிச்சுவேஷன்ஷிப். எண்டில் எதாவது பேசுங்க அப்புறம் அவ்வளோதான் போதுமா. அடுத்த வீடியோக்கு ஸ்டே டியூன். ஆமாம் ஃபைனலாக முடிச்சுக்கிறது என்னென்னா ஜென்ஸில் யாரும் இருக்காதீங்க. லவ் டேர்ம்ஸ்ன்றானுங்க கூகுளே அதெல்லாம் வந்து லவ் பண்ணாதீங்க. நம்ம எல்லாரும் டாடா பை பை. ஓகே அண்டில் தட் பை ஃப்ரம் விதி அண்ட் கரண். கை காமிடா.